இருந்தால் நான் ஆசிரியனாகவே பிறக்கணும்னாரு. எல்லாருடைய பிரார்த்தனையும் அதுவாக இருக்குமா? இவர் அப்படி கேட்கிறாரான்னு தெரியல. எனக்கு ரொம்ப உறுதியா நின்றுட்டார். பக்கத்தில் திரும்பி பார்க்குறேன், விஜய ராமச்சந்திரன். அவர் சிரிச்சுக்கிட்டே என்றாரு. என்ன மனசுல வச்சிருக்காரோ? வாங்க வாங்க. அன்பிற்குரிய பேராசிரியர் நடுவர் அவர்களே மற்றும் என் அணித்தோழர்களே, எதிரணி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள். அதாவது ஆசிரியர்களா மாணவர்களா அப்படிங்கிறது நம்மளுடைய விவாதம் அல்ல. ஆசிரியர்கள் உயர்வா மாணவர்கள் உயர்வான்னா நாங்க இப்பவே வாபஸ் ஆகிக்கிறோம். நாங்க 4 பேர் இறங்கி போயிடுவோம். ஆசிரியர்களை விட உயர்வானவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னா, கல்வி நிறுவனங்கள் நிலைத்த புகழ் பெற பெரிதும் காரணம். அதெல்லாம் ஏன் சொல்லணும்? ஆசிரியர்களா மாணவர்களா? ஐயா சொன்னாங்க, ஹெரால்ட் ரஸ்கி என் மாணவன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறார் நேரு. நேரு எப்ப பெருமைப்படுறாரு? இந்தியாவினுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு. அவருக்கு இந்த ஆசிரியருடைய மாணவன் என்று சொல்லிக் கொள்வதில் ஒன்றும் பெருமை இல்லை. அந்த ஆசிரியருடைய மாணவன் சொல்லி அந்த ஆசிரியரை பெருமைப்படுத்துகிறார் நேரு. அப்துல் கலாம் தன்னுடைய ஆசிரியர்களை இந்தியாவின் ஜனாதிபதியாக ஆன பிறகு தன்னுடைய ஆசிரியர்களை அழைத்து சென்று பதவியேற்றுக் கொண்டு அந்த ஆசிரியர்களுக்கு பெருமையை தொற்று வைக்கிறார். இப்படி அந்த மாணவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பரிமளித்து மிக உயர்ந்த நிலைக்கு வந்த பிறகு தான் வந்த பள்ளியையும் தான் சார்ந்த கல்வியையும் நினைவு கூர்ந்து தன்னுடைய ஆசிரியர்களுக்கும் தன் கல்வி நிறுவனங்களுக்கும் பெருமை சேர்க்கின்றான். எனவே நிலைத்த புகழை உருவாக்குபவர்கள் மாணவர்கள் மட்டும்தான். அதாவது இது சாதாரணமான ஒரு தகவல் சொல்லுவாங்க, ஏணி தோணி வாத்தியார் தொண்டன், இது 4மே ஒரே நிலைமை தான். ஏணி எல்லாரையும் ஏற்றி விடும், அதே இடத்துல இருக்கும். தோணி எல்லாரையும் கரை சேர்க்கும், அது தண்ணியிலேயே மறந்துட்டு இருக்கும். வாத்தியார் எல்லாரையும் பல்வேறுபட்ட துறைகளில் சான்றோர்களாக உருவாக்குவார்கள். ஆனா அவர் வாத்தியாராகவே இருப்பார். தொண்டன் கட்சியில தொண்டனாகவே இருப்பார். பல தலைவர்கள் இருப்பாங்க. நம்ம பாப்பையா அவர்கள் அப்படிதான் எப்பவும் நடுவராகவே தான் இருப்பாரு. அதுக்கு மேல வேற இல்லையா? நான் என்னையா செய்வேன்? அதாவது நம்ம இதெல்லாம் உண்மைதான். ஆசிரியர்கள் ஒரே உயர்வானா எனக்கு கல்வி அறிவு கொடுத்த ஆசிரியர்கள் பாடம் தொட்டு வணங்குறதுல நான் முதல் மாணவனா இருப்பேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும். ஏணியினுடைய கடைசி படி ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு மேல ஒரு அடி மாணவன் தன்னுடைய சுய முயற்சியில எடுத்து வச்சாதான் அவன் நினைக்கின்ற உயரத்தை அடைய முடியும். தோணியிலிருந்து ஒரு அடியை அவன் தனியா அவனுடைய முயற்சியில் எடுத்து வச்சாதான் அவன் கரையை அடைய முடியும். வாத்தியார் சொல்லிக் கொடுக்கிறத தாண்டி அவன் சிந்திச்சாதான் அவன் கல்வி அறிவுல உயர்வு பெற முடியும். அவன் வாத்தியார் சொன்னதை மட்டும் கேட்டா அதிகபட்சம் அவன் வாத்தியாரா வரலாம். எங்க கதி எப்படி இருக்கு பாத்தீங்களா? என்ன இவ்வளவுதான் ஆசிரியர்கள் ஆசிரியர்களுடைய பங்களிப்பு. அதாவது ஒரு மனிதனுடைய வளர்ச்சின்றதுல 3 விஷயங்கள், 3 இன்கிரிடியன்ஸ். கல்வி அறிவு முதன்மையானது, அதுக்கு அடுத்தது அனுபவ அறிவு, 3வது ஆற்றல், அவனுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி. இதுல கல்வி அறிவுன்றது ஒரு முக்கியமான பங்கு. இந்த கல்வி அறிவை, கல்வி கண்களை எனக்கு திறந்து வைப்பவர்கள் என்னுடைய ஆசிரியர்கள் தான், மறுக்கவே இல்லை. அந்த கண்களை திறந்து கொண்டு நான் எதை பார்க்கின்றேன், அது என்னுடைய ஆற்றல். வாழ்க்கை எனக்கு கொடுக்கின்ற அனுபவம், இதுக்கு ஆசிரியருடைய பங்களிப்பு கிடையாது. கணிதமேதை ராமானுஜத்தினுடைய சூத்திரத்தை அவருடைய ஆசிரியர் அவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்க முடியாது. ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த 1 2 3ங்கிறத வச்சுட்டு அவர் ஏதோ ஒரு பயங்கரமான கணக்கை போட்டாரு. இன்னி வரைக்கும் நமக்கு புரியாது. அந்த கணக்கை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுதியும் திறமையும் வந்திருந்ததுன்னா அவர் ஆசிரியராக இருந்திருக்க மாட்டார். அவர் கணிதமேதை ராமானுஜமா இருப்பார். என்ன எனவே மாணவர்களுடைய திறமை, மாணவர்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதனுடைய வெற்றி, அவன் மிகப்பெரிய புகழ் பெறுவது எப்போது? அவனுடைய கல்வி அறிவு, அவனுடைய அனுபவம், அவனுடைய ஆற்றல். அவனுடைய ஆற்றல்ங்கிறது என்ன? அவனுடைய சுய சிந்தனை, அவனுடைய வேகம், அவனுடைய லட்சியம், அதை நோக்கி அவனுடைய பயணம், இதை நோக்கி போறாங்க. இதை போகும்போதுதான் அவன் அவனுடைய முயற்சிகளால வெற்றி அடைகிறான். அந்த வெற்றி அடைகிற மாணவன் தனக்கும்
தன் குடும்பத்துக்கும் தான் வாழ்ந்த ஊருக்கும் தான் படித்த பள்ளிக்கும் தான் இருக்கின்ற நாட்டிற்கும் கூட நிலைத்த புகழை உருவாக்கிவிட்டு செல்கிறார். எனவே கல்வி நிறுவனங்களின் நிலைத்த புகழ் அப்படிங்கிறது மாணவர்களால் மட்டுமே. இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஒரு பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா டூ வீலருக்கும் பெட்ரோல் தான், காருக்கும் பெட்ரோல் தான், விமானத்திற்கும் பெட்ரோல் தான். இந்த பெட்ரோல் ஆசிரியர், அதுல ஒண்ணும் மாற்றமே இல்லை. அது டூ வீலரா, காரா, பிளைட்டா, இதெல்லாம் மாணவர்கள். பெட்ரோல்லயே வித்தியாசம் இருக்கு. ஆமாங்க, அடிப்படையா வந்துட்டு அதனுடைய ஒரு மூலக்கூறு அதுதான், பெட்ரோல் தான். அதனுடைய ஒரு தூய்மைப்படுத்தப்பட்டது. அதான் ஆசிரியர்களே பல சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்க, ரொம்ப வந்து சுமாரான ஆசிரியர்கள் இருக்காங்க. அதானுங்க நானும் சொன்னேன். அதாவது பேராசிரியர் ஐயா ஆசிரியர்கள் சொல்கின்ற கருத்துக்களை தன்னுள்ளே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அறிவுக்கும் அனுபவத்துக்கும் அவன் அதை உட்படுத்தி அதை தனக்கு சாதகமாக உருவாக்கிக்கிற சூழ்நிலையில தான் வந்துட்டு அவன் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறான். இப்ப உதாரணமா நம்ம பேராசிரியர் மாதிரி ஒரு ஆசிரியர் ஒரு கல்லூரியில பாடம் நடத்திட்டு இருந்தார். அவர் வந்து 2 மாணவர்களை தேர்ந்தெடுத்து சொல்றாரு. ஒரு சிறந்த மாணவன், டாப் ஸ்கோரர், இன்னொருத்த ஒரு மக்கு, என்ன மாதிரி வச்சுங்க. ஓகே, 2 மாணவர்களை தேர்ந்தெடுத்து சொல்றார். தம்பி, பில்கேட்ஸ் ஒரு பழமொழி சொல்லி இருக்காரு, ஏழையாய் நீ பிறந்தது தவறில்லை, ஏழையாய் இறந்து போறது தவறு, அது உன்னுடைய முயற்சி இல்லைன்றார். இந்த நல்லா படிக்கிற மாணவன் கஷ்டப்பட்டு படிக்கிறான், ஏகப்பட்ட ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணி ப்ரொபேஷனரி ஆபீசரா, இவர் பேங்க்ல ஆபீசரா சேர்ந்து ஒரு 40 வயசுல ஒரு ஆல்டோ கார் வாங்கிறார். வாங்கிட்டு ஒரு பூ, பழம், புஷ்பம், தட்டு எல்லாம் எடுத்துட்டு வர்றாரு. அந்த இன்னொரு மாணவன், மக்கு மாணவனும் இந்த பேராசிரியர் சொன்னது ரொம்ப உன்னிப்பா கேட்கிறான். ஆஹா, ரைட், ஓகே, நம்ம எப்படியாவது நம்ம பெரிய ஆள் ஆகணும்ட்டு அவனுடைய சிந்தனைக்கு வந்துட்டு யோசிக்கிறான். இந்த 40 வயது ஆகும்போது இந்த ஆசிரியர் வந்துட்டு ஓய்வு பெற்றுட்டாரு. இவன் போறான், போய் இந்த பேங்க் மேனேஜரா இருக்கிறவர் போறாரு, ஐயாவை பாக்குறாரு, ஆசிரியரை பாக்குறாரு. பார்த்துட்டு, ஐயா, இந்த மாதிரி நான் தான் வந்து உங்க மாணவன், அன்னைக்கு ஒரு நாள் நீங்க பாடம் நடத்தும் போது சொன்னீங்க ஏழையா பிறக்கிறது தான் தவறு, ஏழையா பிறக்கிறது உன்னுடைய தவறு இல்லை, ஏழையா இறக்கிறது உன்னுடைய தவறு அப்படின்னாங்க. அதனால என் முயற்சியில நான் இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேங்க. அப்படியா தம்பி, நம்ம பேராசிரியர் ஐயாவுக்கு வந்துட்டு இல்லாத மீசியை முறுக்கிட்டாருன்னு வச்சுங்க, கடன்னு வந்துட்டு போயிட்டு வீரமா சிங்கமிலே நம்ம பிள்ளை எப்படி வந்திருக்கான்னு. அடுத்த நாள் அந்த மக்கு மாணவன் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார்ல நல்ல அருமையான இதில் சேர்ந்துட்டு ஒரு டிரைவரை போட்டுட்டு பல போறான். இவனு யாருன்னே தெரியல அந்த ஆசிரியருக்கு அடையாளம். தம்பி, யாருப்பா நீ? ஐயா, நான் வந்துட்டு இந்த வருஷம் உங்கள்கிட்ட படிச்சேங்க, என்ன கூட மக்குன்னு நீங்க திட்டுவீங்க, எப்படிப்பா இவ்வளவு தூரம் வசந்த அப்படின்னாரு. என்னுடைய இல்லைங்கய்யா, அன்னைக்கு நீங்க பள்ளியில சொன்னீங்க ஏழையா பிறக்கிறது உன்னுடைய தவறு இல்லை, ஏழையா இறக்கிறது தான் உன்னுடைய தவறு அப்படின்னு சொன்னீங்க. அதை நான் எனக்கு தெரிஞ்ச விதத்துல யோசிச்சேங்க ஐயா, நான் வந்துட்டு வளர்ந்துட்டேன். தம்பி, என்னப்பா செஞ்ச அப்படின்னாரு. என்னப்பா, ஏதாவது வேலை பார்க்கறியா? இல்லைங்க. ஏதாவது பிசினஸ் பண்றியா? இல்லைங்க. ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றியா? இல்லைங்க. ஏதாவது அரசியல் வந்துட்டு பண்ணி ஏதாவது தப்பு செஞ்சு ஏதாவது பணம் சம்பாதிச்சியா? இல்லைங்க. ஏதாவது கள்ளக்கடத்தல் பண்றியாடா? எப்படிடா இவ்வளவு பணக்காரன்னு வாத்தியாருக்கு ஆர்வம் தாங்க முடியல, ஒண்ணுமே பண்ணலங்கிறான். அந்த ஒரு கஷ்டப்பட்டு முதல் மாணவனா வந்தவன் ஒரு மாருதி கார்ல வந்துட்டு வந்துடுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறான். இவன் ஒரு சுமாரான மாணவன், இவன் வந்து பென்ஸ் கார்ல வந்து உட்காந்துட்டு இருக்கான், எந்த தவறும் செய்யலைங்கிறான், எந்த வேலையும் செய்யலைங்கிறான். அப்ப வந்து கேட்கிறா, டேய் சொல்லி தொலைடா அப்படின்னு குருதட்சணை எல்லாம் கொடுத்து காலை தொட்டு கும்பிட்றான். நீங்க அன்னைக்கு சொன்னதையா நான் வந்து ஃபாலோ பண்ணேன், நான் இந்த லெவலுக்கு வந்துட்டேங்கய்யா அப்படின்றான். தம்பி, என்னப்பா செஞ்ச சொல்லுப்பாண்டாரு. ஏழை அப்பாவுக்கு பையனா பிறந்தது தான் தப்பு இல்ல, ஏழை மாமனாருக்கு மாப்பிள்ளையா போனாதான் பெரிய தப்பு அப்படின்னு நான் மாத்தி யோசிச்சேங்கய்யா. சௌரியமா இருக்க உங்க அறிவுரைப்படி. நல்ல வழிகாட்டியா இருந்திருக்காங்க. அதாவதுங்கய்யா, இதை நம்ம பார்க்கும்போது ஆசிரியர்கள் ஒரே இன்புட்ஸை தான் எல்லாருக்கும் கொடுக்கறாங்க. அதை தனக்கு சாதகமாக உயர்த்தி தன்னுடைய தகுதியை உயர்த்தி தானும் உயர்ந்து எல்லாரையும் உயர்த்துகிற மாணவர்களால் தான் அவர்கள் சார்ந்த கல்வி நிறுவனங்கள், இயக்கங்கள் எல்லாத்துக்குமே பெருமை. இப்ப நம்ம சச்சின் டெண்டுல்கர் எடுத்துப்போம். சச்சின் டெண்டுல்கர் 10வது பாஸ் பண்ணாதவர். ஆனா மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆங்கிலத்தில் முதல் பாடம் சச்சின் டெண்டுல்கரை பற்றியது. 10வது பாஸ் பண்ணாத சச்சின் டெண்டுல்கரை பற்றிய பாடம், முதல் பாடம் சச்சின் டெண்டுல்கருடையது. அவர் பிறந்த மாநிலத்தில். அவருடைய ஆசான் யார்? ராம்நாத் அச்சர்கர். அவருடைய ஆசான்ங்கிறதுனால அவரால் வந்து சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஒரு 4ஓ 6ஓ இத்தனை 25 காலங்களை நிலைத்தாடக்கூடிய இதுவோ முடியாது. சச்சின் டெண்டுல்கர் மாதிரி இன்னொருத்தரையும் அவரால் உருவாக்க முடியல.
சச்சின் டெண்டுல்கர் மாதிரி உருவாங்க சச்சின் டெண்டுல்கருடைய திறமை. அதுக்கான வைட்டல் இன்புட்ஸ் ஆசிரியர் கொடுத்தாதான், மறுக்கவே இல்லை. அவரோட சமகாலத்தில் இந்த இந்தியன் டீமுக்குள்ள வந்த வினோத் காம்ப்ளி என்ன ஆனாரு? கொஞ்ச நாள் பரிமளிச்சார், வெளியில போயிட்டார். தனிப்பட்ட தகுதிகள், ஒவ்வொரு மாணவனுடைய தனிப்பட்ட தகுதிகள் தான் அவன் கற்கின்ற கல்வி, அவன் பெறுகின்ற அனுபவம், அவனுடைய ஆற்றல், இவை மூன்றும் சேர்ந்துதான் ஒருவன் மிகப்பெரிய நிலைக்கு உயர்கின்றான். அந்த மூன்றும் சேர்ந்த பிறகும் தன்னுடைய பள்ளியை நினைவு கூர்ந்து, எனக்கு நான் என்னோட ஆசிரியரை நான் வந்து எந்த ஒரு மரியாதை குறைவா நினைக்கல. ஆசிரியர்களை எல்லாம் பார்க்க முடியுது என்னால. இன்னைக்கு எனக்கு இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க டிஆர்சி சார், அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. அவரெல்லாம் வந்து எனக்கு ஆங்கில பாடம் நடத்தியவர். எனக்கு நான் பள்ளியில படிக்கும் போது ஆர்வி சார் வந்து ஹெட் மாஸ்டரா இருந்தவர். இது மாதிரியான எல்லா ஆசிரியர்கள் மேலும் எனக்கு அதே மதிப்பு மரியாதை. நான் இங்க வரும்போது, நான் பள்ளியில சேரும் போது எங்களுக்கு பிசிக்ஸ் ஒரு ஆசிரியர் நடத்திட்டு இருந்தார். அவருக்கு செல்ல பேர் வந்து விஜயகாந்த் அப்படின்னு பேர். என்ன கிட்டத்தட்ட அந்த மாதிரியான தோட்டத்தில் இருப்பார். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் கழித்து என்னுடைய அண்ணன் பையன் படிக்கும் போது அவனு சொல்றான், அவரை மாதிரி பாடம் நடத்துறதுக்கு, பிசிக்ஸ் நடத்துறதுக்கு யாருமே கிடையாது. அந்த 30 ஆண்டு காலம் வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகளை, தோல்விகளை, வெற்றிகளை, எல்லா தனிநபர்களுக்குரிய எல்லா பிரச்சனைகளும் ஆசிரியர்களுக்கும் உண்டு. இதை எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு அதே உற்சாகத்தோடு பாடம் நடத்தி ஒரு அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய வாரிசு கூட வந்துட்டு அவரை மாதிரி எனக்கு பாடம் நடத்துறதுக்கு இல்லை. அதே நன்றி உணர்வு எங்களுக்கும் உண்டு. அந்த ஆசிரியர்களை பார்க்கும்போது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது, எங்களுக்கு மதிப்பு இருக்கிறது. ஆனால் எந்த கல்வி நிறுவனங்களுக்குமே நிலைத்த புகழை உருவாக்கி தரக்கூடியவர்கள் வாழ்விலே உயர்கின்ற தன்னுடைய முயற்சியால், ஆசிரியர் கொடுத்த கல்வியும் தன்னுடைய முயற்சியும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய நிலைக்கு வருகின்ற மாணவர்களால் மட்டுமே மிகப்பெரிய நிலைத்த புகழை தர முடியும் என்று சொல்லி, எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய பழைய மாணவர் சங்கத்திற்கும், என்னை ஏற்றுக்கொண்ட என்னுடைய அணியினருக்கும், என் பேச்சை பொறுமையாக கொண்டு கேட்டுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பழைய மாணவர் எவ்வளவு தகுதியான பேச்சாளர். மோகனத்தில் ஒன்றும் பேசுறது குறைச்சல் இல்லை, அது ஒன்றும் தவறு சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப பெரிய அறிவாளிகள் கூடிய ஊர் இது. எந்த துறை எடுத்தாலும் அறிஞர்கள் கூடிய ஊர் இது. அதில் படித்தவர் பள்ளிக்கூடத்துக்கு, நான் படித்த பள்ளிக்கூடம், எங்களால் தான் அதுக்கு பேரும் புகழும் அப்படின்றத எவ்வளவு நாசுக்கா அதில் போகிற போக்கில் என்னையே ஒரு குத்து குத்திக்கிட்டார். இவருக்கு எந்த ப்ரமோஷனுமே கிடையாது, நடுவராகவே காலம் எடுத்துறாரு அப்படின்னு. வேற வழி இல்லை, அதனால் நடுவராக தான் இருக்கேன். இதுக்கு மேலே ஒரு போஸ்ட் இருந்ததுன்னா சொல்லுங்க, பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம். நல்ல நல்ல நல்லா சொல்லியிருக்காரு. ஆக எங்கே தடுமாறிடுவாரோன்னு நான் பயந்தேன். தடுமாறல, பிள்ளை வந்து அவர் பேச்சை தன்னுடைய நின்று நிலைச்சிட்டார். அது இந்த பள்ளிக்கூடத்தின் பெருமை தான். பாராட்டணும் அதை. இவர் முன்னாள் மாணாக்கர், இன்னார் மாணாக்கி இருக்கேன். அது அவங்க என்ன சொல்ல போறாங்க, இல்லைங்க ஆசிரியர்களால் தாங்க நிலைத்த புகழ் அப்படின்னு. நம்முடைய செல்வி இதயதரிசினி, வாங்கப்பா. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குறள் வெண்பாவிற்கு மிக பொருத்தமானவரும் ஐயா நடுவர் அவர்களை வணங்குகிறேன். தெரியும். மேலும் இங்கு கூடியுள்ள ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மாணவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். ஐயா, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. ஆசிரியர்னா என்னங்கய்யா? ஆசிரியர்னா என்னங்கய்யா? இது வரைக்கும் தெரியலையா உங்களுக்கு? நான் சொல்றேன் கேளுங்கய்யா. ஆசு கூட்டல் இரியர். ஆசுனா குற்றம், இரியர்னா களைபவர், குற்றங்களை களைபவர் என்று பொருள். நல்லா இருக்குப்பா. ஐயா, ஆசிரியரை நான் 3 கூறா போடுறேன். ஐயோ, கூறுனா அந்த கூறு இல்ல, 3 பிரிவா பிரிக்கிறேன். ஏற்கனவே எங்களை பல ஊரா போட்டா. கூறுனா அந்த கூறு இல்லைங்க ஐயா, 3 பிரிவா பிரிக்கிறேன். ஆரம்ப பள்ளி ஆசிரியர், உயர்நிலை பள்ளி ஆசிரியர், மேல்நிலை பள்ளி ஆசிரியர். எப்படின்னு கேக்குறீங்களா? சுரங்கத்தில்
தங்கம் கலந்த மண்ணை வெட்டி எடுத்து வரும் தொழிலை செய்பவர் ஆரம்ப பள்ளி ஆசிரியர். மண்ணிலிருந்து தங்கத்தை பிரித்தெடுக்கும் தொழிலை செய்பவர் உயர்நிலை பள்ளி ஆசிரியர். அந்த தங்கத்தை ஒளிவீச செய்யும் அழகான அணிகலனாக்கும் பணி செய்பவர் மேல்நிலை பள்ளி ஆசிரியர். ஏப்பா கல்லூரி ஆசிரியர்களை விட்டுட்டீங்களப்பா, கைகளையும் விட்டுட்டீங்களப்பா. உலகில் இரண்டே புனிதங்கள், ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை. கருவறையில் ஒருவன் உயிரை பெறுகின்றான், ஆனால் வகுப்பறையில் அறிவை பெறுகின்றான். ஒருவன் பசியில இருக்கும் போது ஒரு மீன் கொடுக்கிறத விட மீன் பிடிக்க கத்து தரதுதான் சிறந்த வழின்னு ஆன்றோர் சொல்லி இருக்காங்க. மீன் கொடுக்கிறதுங்கிறது தற்காலிக நிவாரணம், அதுவே மீன் பிடிக்க கத்து தரது நிரந்தர தீர்வு. அந்த நிரந்தர தீர்வான மீன் பிடிக்க கத்து தரவதான் என்னுடைய ஆசிரியர் நான் சொல்றேன். அதனாலதான் கல்வி நிறுவனங்களின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் ஆசிரியர் மட்டும்தான். ஆசிரியர்கள் கடவுளின் தூதர்கள், சமுதாயத்தை காக்க வந்த கடவுளர், முன்னேறும் நாட்டின் ஏணிகள் தோணிகள் ஞானிகள், நேசிக்கப்படுபவர்கள் என்னும் நிலைத்த புகழுடன் வாழ்பவர்கள். விழுமிய சிந்தனைகள், ஆசிரிய மாணவர் நல்லிணக்கம், பாரம்பரியத்தோடு கூடிய புதிய அணுகுமுறை, பண்பாட்டு வளர்ச்சி, உடல் உள்ள தூய்மை வழிமுறை, இதெல்லாம் தான் கல்வி நிறுவனங்கள் நிலைத்த புகழ் பெற பெரிதும் காரணிகள். இதனுடைய மொத்த உருவமே ஆசிரியர் தானங்கய்யா. அப்புறம் என்ன கெத்தோட உட்கார்ந்துருக்காங்கன்னே எனக்கு புரியல. எதிரணியில ஏதோ தெரியாம வந்துட்டாங்கம்மா. அப்புறம் வக்கீல் தொழில் தர்மம் காக்காவிடில் ஒரே ஒரு கட்சிக்காரருக்கு தூக்கு, மருத்துவர் தொழில் தர்மம் காக்காவிடில் ஒரு நோயாளிக்கு சங்கு, அதுவே ஆசிரியர் தொழில் தர்மம் காக்காவிடில் நல்ல சமுதாயத்திற்கே தீங்கு. அதனாலதான் சொல்றேன், கல்வி நிறுவனத்தின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் ஆசிரியர் மட்டும்தான். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஜோக் தோணுங்கய்யா. ஒரு 8ஆம் வகுப்பு மாணவனை பார்த்து ஒரு ஆசிரியர் கேட்கிறாரு, தம்பி எப்ப கொக்கு ஒத்த கால நிக்கும்னு, எப்ப கொக்கு ஒத்த கால நிக்கும்னு. அவரு கொக்குக்கு ஒன்னே மதி அப்படின்னு ஒரு தமிழ் பாடத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆசிரியர் நினைப்பு. ஆனா மாணவன் சொன்ன பதில கேட்டு அன்னைக்கு கிளம்புனவர் தான் இன்னும் வீடு திரும்பல. ஆமாங்கய்யா, என்ன பதில் தெரியுமா சொல்லி இருக்கான்? அது ஒத்த கால தூக்கும் போது ஒத்த கால நிக்கும்னு சொன்னாங்கய்யா. இப்படிப்பட்ட மாணவர்களிடையே எங்க ஆசிரியர்கள் மிகவும் கனிவுடன் தான் நடந்துக்கிறாங்கன்னு நான் இங்க பதிவு செய்யறேன். அப்புறம் எனக்கு சைனா படம் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க ஐயா. அதாவது சீன மொழி படம். அந்த படத்தோட டைட்டில் த யங் ஸ்கூல் டீச்சர். அதுல ஒரு மாணவி சின்ன வயசுல இருந்தே ஆசிரியர் ஆகணும்னு ஒரு கனவு, அது நிறைவேறிடுது. அவன் முதல்ல பாடம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எதிர்த்தாப்புல ஒரு மாணவன் அடனா அடம், அப்படி ஒரு அடம், அழும்பு தாங்க முடியல. பாவம் புள்ள சாரோட சோதனைய சோதிக்கிறாரு. என்ன பண்றது, போய் தலைமை ஆசிரியர்கிட்ட பெட்டிஷன் தராங்க மிஸ். அதுக்கு சொல்றாங்க, அந்த பையன் பெரிய இடத்து பையன், நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு. உடனே ஜனாதிபதிக்கே பெட்டிஷன் எழுதி போடுறாங்க மிஸ். உடனே பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல சொல்றாங்க, மிஸ் நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, அதனால நீங்களே ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துருங்கன்னு. ஆசிரியரால என்ன சொல்றதுன்னே தெரியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. திடீர்னு சைரன் வச்ச கார் வருது. ஜனாதிபதி வராரு. அதுவும் எப்படி, கைய தட்டிக்கிட்டே உள்ள வராரு. வந்து அந்த ஆசிரியர் முன்னாடி நின்னு ஐ சல்யூட் யூ அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்னதான் அந்த பையன் பணக்கார வீட்டு பையனா இருந்தாலும் அவன் தட்டை சுட்டி காட்டுன நம்பிக்கை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்த பையன் வேற யாரும் இல்ல, ஜனாதிபதியோட பேரன். ஐயா அப்பேல இருந்தே அது நம்ம நாட்டுல சொல்ல முடியலாமாப்பா? இல்லைங்கய்யா.
ஐயா இப்ப மட்டும் இல்ல, அப்ப பவனந்தியார் நன்னூல்ல சொல்லியிருக்காரு ஆசிரியோட மாண்பை. எப்படின்னா, நிலம், மலை, நிறைகோள், மலம் போன்ற 4 வச்சு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காருங்க ஐயா. அதுல 2 மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஆசிரியரும் நிலமும். அதாவது நிலத்தை முதல்ல சொல்றேன், ஆசிரியரை 2வதா சொல்றேன். பரப்பினால் பெரியது, இது நிலம். பரந்த அறிவினால் பெருமை உடையவர். பாரத்தை சுமப்பது பாரதத்தையே சுமப்பவர். அகழ்களை பொறுத்து கொள்ளும், இகழ்களை பொறுத்து கொள்வர். அடுத்து நிறைகோளுக்கும் ஆசிரியருக்கும் ஐயமில்லாது நடுநிலைமையை நிறுத்து காட்டும், சந்தேகமில்லாது நடுநிலைமையுடன் நடப்பர். இது போதுமையா? கல்வி நிறுவனத்தின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் ஆசிரியர் மட்டும்தான். அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல கும்பகோணத்துல கவர்மெண்ட் காலேஜ்ல ஸ்ரீனிவாச சாஸ்திரியார்னு ஒருத்தர் படிச்சாரு. அந்த காலேஜோட ட்ரெஸ் கோட் என்னன்னா, மேற்சட்டையும் கோட்டும் அணிஞ்சு வரணும், இல்லைன்னா அபராதம் விதிக்கப்படும். அப்ப முதல்வரா இருந்தவர் பீட்டர் பெக். ஒரு மாணவன், அதாவது ஸ்ரீனிவாச சாஸ்திரியார் மேற்சட்டை அணியாம புத்தகத்தை எடுத்துட்டு வராரு. உடனே அவரை கூப்பிட்டு 8 அபராதம் விதிக்கிறாரு. உடனே அந்த பையன் சபையில சரின்னு சொல்லிட்டு பின்னாடியே அலுவலகத்துக்கு சென்று தன்னுடைய ஏழ்மை நிலைய சொல்றான். மழையின் காரணமா தான் தன்னுடைய மேற்சட்டை அணியில, இல்லைன்னா அணிஞ்சிட்டு வந்திருப்பேன், அந்த 8 இருந்துச்சுன்னா புது கோட்டையை வாங்கியிருப்பேனே அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஆசிரியர் மனம் வருந்துறாரு. என்னதான் அந்த பையனோட ஏழ்மை நிலையை சோதிச்சிட்டோமேனு, இருந்தாலும் வாக்கும் தவறக்கூடாது இல்லையா? அதனால 1 ரூபாயை கொடுத்து 8 மேற்சட்டையும் 8 அபராதத்தையும் செலுத்துன்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? கல்வி நிறுவனத்தோட நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் ஆசிரியர் மட்டும்தான். ஆசிரியர் என்பது சாதாரண சொல்லல்ல. அவரிடம் பணிவுடன் நடந்து பார், பக்குவம் அடைவாய். பண்பாக நடந்து பார், பதவியில் உயர்வாய். அடக்கமாய் நடந்து பார், அகிலத்தையே ஆழ்வார். விழிப்புடன் நடந்து பார், வாழ்க்கையே வெல்வார். ஐயா இறுதியா ஒண்ணு, எங்க பள்ளியில 150வது ஆண்டு விழாவை முப்பொன் விழாவா மிக சிறப்பாக நடத்திட்டு வர்றது என்னவோ பழைய மாணவர் சங்கம் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா பழைய மாணவர் சங்கத்திலேயே பல ஆசிரியர்கள் இருக்காருங்கிறத நான் இங்க குறிப்பிடத்தக்கிறேங்கய்யா. ஒரு விட வந்துருச்சு. அதனாலதான்